முதன்முறையாக ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கையில் தூக்கிக்கிட்டு இந்த பாவ நிலையில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தொடக்கூட அருகதை இல்லையே, நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாரே, சரி கொண்டு போய் படிப்போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரே ஒரு சின்ன ரூமில் தான் நாங்கள் குடியிருந்தோம், 7 பிள்ளைகளோடு. என் திருமணமாகி 7 குழந்தைகள். அப்போது ஒரே ஒரு சின்ன பல்பு உண்டு. நான் வந்தது 11 மணி இரவு. வீட்டுக்கு கதவு கிடையாது, அதனால் மனைவி எந்திரிச்சு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாய் வந்தாலும் நான் வந்தாலும் ஒன்று தான். சுவிட்சை போட்டுட்டு இந்த என்ன தான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்ட்டு இப்படி திறந்து பார்த்தேன். நான் பார்த்த முதல் வசனம் என்ன தெரியுமா? இந்த வசனமே உன்னை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்னு. தப்புன்னு மூடி வச்சுட்டேன். இதை படித்து ஏன் மாட்டிக்குவானே, இதை படித்தா தானே நியாயம் தீர்க்கும், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலான்னு சொன்னால் இதை படிக்காமல் இருந்துடலான்னு மூடி வச்சுட்டேன். என் மனைவி இப்படி பார்த்துட்டு அவளும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுத்துட்டான். காலையில் எழுந்திரிச்சு திருப்பியும் ஒரு குறுகுறுப்பு. நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது, முதலிருந்து படிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓ நல்லது. நான் படித்த சமஸ்கிருத வேதத்தில் புருஷ சூக்தத்தில் சகசர சீர்ஷா புருஷ சகசரக்ஷா சகசரபாத் சபூமிம் விஸ்வத்தோ விருத்து அத்தியதிஷ்டத்த சாங்குலம் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம். கடவுள் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார் அப்படின்றது அதுலேயும் இருக்குது. அப்போது நான் நினச்சேன், சரி இது நல்ல வார்த்தை, நம்ம படித்த வேதத்தின்படி இதுவும் ஆரம்பிக்குது. அடுத்தது பைபிளை பார்த்தா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. திருப்பி மூடி வச்சுட்டேன். என்னடா சிருஷ்டிகர்த்தா இவர் சிருஷ்டிச்சாரம் ஒழுங்கினமாக இருந்தால் தான், வெறுமையாக இருந்தால் தான், நம்ம ஏற்கனவே ஒழுங்கினமாக இருக்கிறோம், இதை போய் மாட்டிக்கிட்டால் திருப்பி இன்னும் மோசமாகிடுவோன்ட்டு மூடி வச்சுட்டேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் முறையாக ஒரு பைபிளை கொண்டாந்துருக்கிறீங்க, எனக்கு அது பார்த்தாவே சந்தோஷமாக இருந்தது, ஆனால் திறந்துட்டு மூடிடுறீங்களே, அதை படித்து தொலைச்சா என்ன அப்படின்னா. அதுக்காக படித்தேன். சரி படிப்போம் அப்படின்னு அந்த ஆதியாகமத்தை ஒரு 2 மணி நேரத்தில் படித்து முடித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பூமி ஜலத்துக்குள்ளே போச்சு. இதெல்லாம் புராண கதைகளை நான் படிச்சிருக்கேன். பூமியானது ஜலத்துக்குள்ளே போச்சு, பகவான் பன்றி ரூபம் வந்து இந்த தண்ணிக்குள்ளே போய் தூக்கிட்டு வந்துட்டார், இதெல்லாம் இருக்கு. அப்போ ஏறக்குறைய ஸ்லேடையான சில காரியங்கள். ஆனால் அந்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு அதெல்லாம் நான் அந்த கதைகள்லாம் படித்தேன். முடிவில் யாத்திரை ஆகமம் படித்தேன். அதில் இறைவனுடைய சட்டத்திட்டங்கள், அந்த பலி இதெல்லாம் படித்தேன். அவர் அந்த கோயில் பூசாரிகள் என்ன செய்யணும், தேவியர் என்ன செய்யணும், அதெல்லாம் படித்தேன். நம்ம இந்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் செய்யக்கூடியதெல்லாம் இதில் ஏற்கனவே எழுதியிருக்குதே, இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இந்த கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் வைத்துக்கொள், இந்த பொட்டு சிவப்பு ரத்த நிறத்தை வச்சுக்கோ, வீட்டு மேல் சட்டத்தெல்லாம் நிலைக்காலிலும் பூசு, இதெல்லாம் இந்து வீட்டில் செய்கிறாங்களே. அப்புறம் எண்ணாகமம் படித்தேன். அதில் வந்து இந்த பசுவினுடைய பலி பற்றி சொல்லியிருக்கு. அதை பலியை செலுத்தி அதனுடைய ரத்தம், அதனுடைய இறைச்சி, அதனுடைய தோல், அவருடைய சாணம் இதெல்லாம் எரித்து சாம்பலாக்கி அது தண்ணீரில் கரைச்சி உடம்புல பூசிக்கிட்டால் பாவத்தை பரிகரிக்கும்னு போட்டிருக்கு. அதான் நான் இப்போ நம்ம பசுவை பலி செலுத்ததுன்னு நின்று போச்சு, அதனால் பசுவின் சாணியை எரித்து திருநீர் பூசுகிறாங்களே, அதானா இது. இப்படி பல காரியங்கள் எனக்கு அந்த பழைய ஏற்பாடை படிக்கும்போது இந்து மார்க்கத்தில் உள்ள கலாச்சாரங்கள், சில தெய்வீக நிலைமைகள் எல்லாம் இந்த யாத்திரையாகமும் லேவியராகமும் எண்ணாகமத்தில் நிறைய நான் பார்த்தேன். எப்போவுமே ஒரு புஸ்தகத்தை ஆரம்பத்தில் படித்தா உடனே பின்னாக்கு போகும், அது வழக்கம். இது கடைசியில் என்ன நம்ம எல்லாம் படிச்சிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. நான் அப்படி பின்னல் பக்கம் திறந்தேன்னா அதில் எபிரேயர் நிருபம் வந்தது. அதில் காலை வெள்ளாட்டுக்கடா இவங்களுடைய ரத்தத்தினால் அல்ல, பரிசுத்தமான தேவனுடைய ரத்தத்தினால அப்படின்னு அடே இந்த பலி எப்போ இந்த பலியும் ஒன்றா, இப்படி பல கோணங்களில் அந்த எபிரேயரை முழுசும் படித்து முடித்தேன். அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக நிலைமை, இந்து மார்க்கத்தில் காணப்படுகிற அநேக காரியங்கள் ஏற்கனவே பைபிளில் இருக்குது. யூதர்கள் ஏற்கனவே இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்ததுனால அந்த யூத பண்பாடுகள், அது கலாச்சாரங்களும் இங்கே இருக்குது. அப்போ இதுதான் சத்திய வேதம், இதில் வர இயேசு தான் மெய்யான தேவன் என்கிறத நான் நல்லா அறிஞ்சிக்கிட்டேன். அறிஞ்சிட்டு ஒரு 2 வாரம் கழித்து அங்கே போனேன், அந்த லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் போனேன். அதை சந்தோஷப்பட்டாங்க, ஒழுங்காக வாங்க. நாங்கள் போனேன். எப்போதும் பாவத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஒருவன் நல்லா ரட்சிக்கப்படணுன்னா லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்பில் ரட்சிக்கப்பட்டால் போதும். ஏன்னா உள்ளே இருக்கலாம் தோண்டி எடுத்துருவாங்க. பைபிளில் சில பகுதியை படிக்க சொல்லுவாங்க. அதில் விபச்சாரம் உங்களுக்கு இருக்கா, நீங்கள் விபச்சாரம் பண்ணியிருக்கீங்களாமா? அசுத்தம், நீங்கள் அசுத்த பழக்கவழக்கம் உண்டாமா? மோகம், நீங்கள் யாராவது மோகிச்சிருக்கீங்களாமா? இப்படி ஒன்று ஒன்றா கேட்பாங்க, தோண்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு இது கிடச்சிது. ஆனால் அதுக்கு மேலேயும் இந்த பாவத்தை பற்றி தான் எப்போதும் பேசுகிறாங்க. அப்போது நான் கேட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். எப்போதும் பாவத்தை பற்றியே சொல்கிறீங்களே, பைபிளில் வேறு ஒன்றும் இல்லையா? இல்லை நீங்கள் ஒரு 5 வருஷமாவது இதில் நல்லா பாவத்தை பற்றி உணரணும்னு. 5 வருஷம் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாள் இல்லையே. நான் ஜெயரோக வியாதியில் இருக்கேன், வேலை இல்லை, கஷ்டப்படுத்த குடும்பம், எங்கள் பிரதர் இன்லா கொடுத்த பணத்தில் தான் நாங்கள் பழச்சிட்ருக்குறோம்.
இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்கிறதுன்னு ஒரு நாள் வீட்டில் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, இயேசுவேன்னு அழுவேன், அதுதான் தெரியும், எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது. என் மனைவி கூட சேர்ந்து அழுவாங்க. இப்படி திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆச்சு எப்படின்னு ஒரு நாள் கேட்டாங்க. எங்கள் மனைவி பயந்துட்டாங்க. நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் விட்டுட்டு கோவப்படுறது, ஸ்மோக் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது எல்லாம் நிறுத்திட்ட பாருங்க. அவளுக்கு கலை எது புத்தி மாறாட்டம் ஆகி போச்சுன்ட்டு அவங்க அப்பாவுக்கு தந்தி கொடுத்துட்டான். நான் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் அவர் வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இப்படி நின்னார். இப்படி பார்த்தேன், என்ன மாமான்னு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னார். இவ்வளோ நாள் கேட்டிருந்து இப்போ தான் நல்லா இருக்கேன், உங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு சாட்சியெல்லாம் சொன்னேன். அவருக்கு ரொம்ப திகைப்பு. நான் சொன்னேன், மாமா நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்தீங்க, என்னைக்காவது என் பாவத்தை கண்டித்து சொல்லி நான் மனம் திரும்புவதை பற்றி ஒரு நாளும் சொல்லலையே மாமா அப்படின்னு. நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோமேன்னாரு. அந்த பிரசங்கம் ஏதோ ஒரு போச்சு, ஒரு 15 நிமிஷம் சொல்கிறீங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண பிரசங்கத்தை நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. இந்த மாதிரி உள்ளத்தை ஊடுருவி சொல்லும்படியான வார்த்தையை ஒரு மனுஷன் சொன்னார். அப்படி அவர் சபை தலைவராக இருந்ததுனால இதெல்லாம் அது வேறு ஒரு குரூப்பு அப்படி இப்படி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், கிறிஸ்டியன்ஸில் இத்தனை குரூப் இருக்கா அப்படின்னு. அதனால ஆண்டவரே எனக்கு சரியான வழியை காட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி சாயங்காலம் நான் போகும்போது பிரியதாஸ் அப்படின்ட்டு ஒரு சத்தம் என் காதில் விழுந்தது. ஒருவேளை என்ன தான் ஆண்டவர் பிரியதாசன் சொல்கிறாரா அப்படின்னு நினச்சிட்டு போய் ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் போகும்போது பல்லாவரத்தில் ஒரு பிரதர் முன்னால் வந்தார். அவர் கிட்டத்தில் நெருங்கினோடனே நான் அவரை பார்த்து நீங்கள் பிரியதாஸா அப்படின்னு. அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் யார், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. ஓ நீங்கள் தான் பிரியதாஸா அப்படின்னு. என்ன பதில் சொல்லிங்க, பிரியதாசன் கேட்டுட்டு நீங்கள் தான் பிரியதாசான், என்ன நீங்கள் யாருன்னு அப்படின்னு சொன்னார். நான் அந்த மாதிரி நான் இப்படி இதெல்லாம் இருந்தேன் அப்படின்னா அவர் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் ஒரு நல்ல பிலீவர். அவர் இன்றைக்கி அவருக்கு டாக்டர் ஜான் பால்னு பேர். அவர் தான் நான் கர்த்தருடைய ஆழ்ந்த சத்தியத்துக்கூட வழி நடத்தின சகோதரர். அப்போ அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் ஃபெய்த் அசம்பிளி ஒன்று தாம்பரத்தில் இருந்தது, அதுக்கு வர சொன்னார். அங்கே போனேன். அங்கே ஞானசானத்தை பற்றி சொன்னாங்க. நான் என் மனைவி என்னுடைய மாறுதலை பார்த்து அவங்க இது எப்படி இந்த மாறுதல் ஏற்பட்டதுங்கும் போது என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன். என் மனைவிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்டேன். கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்கிறேன், இது உன் காலாக நினச்சிக்கோ, நான் உனக்கு நல்ல கணவனாக வாழலை, இனிமேல் நான் நல்ல கணவனாக வாழ்வேன் அப்படின்னு பிள்ளைகளுக்கிட்டையும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டேன். இப்படி யாராருக்கு நான் துரோகம் செஞ்சேனோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். சிலருக்கு கடித முறை எழுதி போட்டேன். அப்புறம் ரயில்வேயில் நிறைய டிக்கெட் வாங்காமல் போயிருக்கேன், அதெல்லாம் கணக்கு போட்டு அந்த பணத்தை கொண்டு போய் கட்டினேன். அவர் கேட்டார், ஏன் இப்படி செய்கிறீங்க, இப்படி கட்டுறீங்கன்னா, இப்போ தான் நான் உண்மையான மனுஷனாக மாறி இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து என்னை மாற்றிருக்கிறாரு. இப்படி எல்லோரும் இயேசு திட்டார், டிடிஆரே தேவையில்லை அப்படின்னாரு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய காரியங்கள் நடந்தது. மனசில் ஒரு சந்தோஷம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் வியாதி போல, வறுமை போல, உடனே எல்லாம் நல்லா இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தோம். பாஸ்டர் வீட்டில் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை சபை முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த ஒரு நேரம் சாப்பாடு எங்களுக்கு 2 நாளைக்கு வயிற்றில் தாகும், அப்படி சாப்பிடுவோம். அப்போ பிரியதாஸ் சகோதரனும் கொஞ்சம் உதவிகள் செய்ய ஆரம்பித்தார். பிலீவர்ஸ் கொஞ்சம் உதவி செய்தாங்க. இப்படிப்பட்ட பல விசுவாசிகள் மூலமாக எங்கள் குடும்பம் தாங்கப்பட்டது. இப்போ பிரதர் கிளாடி ஈஸ்வர்ராஜ், அவர் எனக்கு ஒரு முன்னோடி, என்னை விட இளைஞர், ஆனால் எனக்கு அவர் முன்னோடியாக இருந்தார். டாக்டர் ஜான் பால் அவர்கள் எனக்கு அது உதவியாக இருந்தாங்க. வண்டலூரில் சபை வச்சுருக்கிற, கல்வாரி சபை வச்சுருக்கிற பாஸ்டர் ராஜன் அவர்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்க சைக்கிளையே எனக்கு கொடுப்பாங்க போகிறதுக்கு வரதுக்கு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா என்னை ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. இப்படி விசுவாசிகளால் ஆதரிக்கப்பட்டோமே என்று எங்கள் உறவினர்களாக நாங்கள் ஆதரிக்கப்படவே இல்லை. ஒரு தடவை கையில் காசு இல்லைன்னு எங்கள் மூத்த அண்ணனுக்கு கடிதம் எழுதினேன், எனக்கு ஒரு 30 ரூபா அனுப்புங்கன்னு. என் தம்பி செத்து போயிட்டான்னு எழுதிட்டார். அது மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் உதவியில்லை, எங்கள் மனைவி சைட்லேயும் அதிகமான உதவி இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட நேரத்தில் கிறிஸ்து என்னை சந்தித்ததுனால கிறிஸ்துவனுடைய அன்பு எனக்குள்ளே இருந்தது. கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் எனக்கு அன்பு பாராட்டினாங்க. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற கருத்துக்கள் வரணும்னு நிறைய புஸ்தகம் கொடுப்பார். டாக்டர் ஜான் பால் நிறைய புஸ்தகம் கொடுத்து அதை படிங்க படிங்க படிங்க. இப்போ டாக்டர் ரேவன்ஹென் எழுதின ஒய் ரிவைவல் டாரிஸ், எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது என்ற புஸ்தகத்தில் கிறிஸ்தவங்க தான் அதுக்கு மூல காரணன்றதை ரொம்ப விளக்கியிருந்தார். அப்போ நான் ஒரு தீர்மானம் செய்தேன், மற்றவர்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது, பைபிள் உள்ளதை அப்படியே கடைப்பிடிக்கணும், உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லணும். அப்படி வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை பண்படுத்தி கொள்ள ஆரம்பித்தேன். நாளடைவில் எனக்கு பாஸ்டர் பாஸ்கர் தாசன் என்பவருடைய ஒரு அறிமுகம் கிடைச்சிது. அவருடைய பிரசங்கங்கள் ஒவ்வொன்றும் மணியான பிரசங்கம்.
ஒவ்வொன்றும் ஒரு சாட்டை அடினே சொல்லலாம். அவரே ஒரு நாள் சொன்னார், என் பிரசங்கத்தில் யார் ஒப்பு கொடுக்கலனாலும் ஒரு கை நிச்சயமாக தூக்கும், அது செல்லப்போட கை தான் பாரு. அந்த மாதிரி ஒப்பு கொடு, ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஒப்பு கொடு. சொல்லப்போனால் அவருடைய வசனங்கள் என்னை புடமிட்டது. கர்த்தருடைய வசனத்தை அவர் பிரசங்கிக்கும் போது என்னை திருத்தி கொள்ள நிறைய பயன்படுது. அவர் ஒரு போதகர் மட்டும் இல்லை, ஒரு தகப்பனை போல் எங்களுக்கு தேவையில்லாம். சில சமயம் வீட்டில் சாப்பாடு இருக்காது, என்ன தான் தெரியுமோ திடீர்னு இட்லி எடுத்துகிட்டு வருவார், தோசை எடுத்துகிட்டு வருவார், சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார், பல காரியங்கள்.